மதுரை ஸ்டைல் பட்டர் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பன்னை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நடுவில் கொஞ்சமாக 2 இதுலேயுமே பட்டர் ஆட் பண்ணி கூடவே சுகரும் ஆட் பண்ணி மேலேயுமே பட்டர் தேய்ச்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதும் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆனதும் அது கூடவே கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னை அது மேலே வச்சு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மில்க் ஒரு 1/2 1 கிளாஸ் ஆஃப் மில்க்கை காய்ச்சாத மில்க்கை ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆனதும் அது மேலே ஊற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற்றின பால் சுண்டுற வரைக்கும் நல்லா விட்டுருங்க. ஸோ 2 பக்கமும் திருப்பி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு டேஸ்டியான மதுரை ஸ்டைல் பன் பட்டர் ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. சாப்பிடும்போது வாயில் அப்படியே கரைஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.